என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆத்தோரத்துல மணல் பாங்க இடத்துல நிறைய மரங்கள் நட்டி அந்த மரம் வந்து இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஃபேன் டைனிங் இல்லாம ஆயிடுச்சு. அந்த இதுல பெருமா ஒரு அது தாமிரபரணி மணலை காப்பாத்துனால அண்ணனுடைய முயற்சி பெரும் முயற்சி. இப்ப நம்ம வந்து அண்ணன் நட்டின மரங்களை பார்க்க போவோம். ரெண்டாவது இந்த திருப்படை மருதூர் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேட் சாங்ஷன். நிறைய பேர்ட்ஸ் நீங்க பாக்கலாம், மேல பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா நமக்கு கண்ணுக்கு நேர எதிராக இருக்கிற குட்டி குட்டி மரங்கள்ல கூட நிறைய பேர்ட்ஸ் வந்து இதுல அடைஞ்சு இருக்கும். இந்த ஜூலை லாஸ்ட்ல இது வந்து போயிடும், அதோட ப்ரீடிங் சீசன் போயிடும். அதனாலதான் அவசரப்பட்டு ஒரு 2 நாள் நோட்டீஸ்ல உங்களை நம்ம இங்க அழைச்சிட்டு வந்தோம். ஸோ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். எப்படி இந்த பேட்ஸோட வாழ்றது. நம்ம ஊர்ல எல்லாம் புளிய மரத்துல எல்லாம் கொக்கு வந்துச்சு, நீர்க்கத்தை வந்து அடைச்சுன்னா உடனே மரத்தையே காலி பண்ணிடுது. பட் ஆனா இங்க ஊருக்குள்ள பாருங்க எப்படி அவங்க வாழ்றாங்கன்னு பார்த்து நாம வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மீதெல்லாம் நமக்கு போக போக அண்ணன் சொல்லி கொடுப்பாங்க. ஓமா நீங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே? ஒரு ஒரு நம்ம என்ன ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாலும் அது மூலமா ஒரு கார்பனை நம்ம வெளியிடுவோம். ஈவன் ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, நம்ம பைக்ல போனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு கார்பன் எமிஷன் இருக்கும். ஸோ அந்த கார்பன் எமிஷனை நாம் நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு 165 மரம் நட்டணும். சரியா? அப்போ தான் நம்ம வெளியிடுற கார்பனை நியூட்ரல் பண்ண முடியும். ஸோ நம்ம எத்தனை மரம் நட்டிருப்போம்? சும்மா ஜஸ்ட் ஒரு யோசித்துக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் சொல்கிறேன். 165 மரம் நட்டணும் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர். ஸோ அண்ணன் கிட்டத்தட்ட 10,000 மரத்துக்கு மேலே நட்டி சக்ஸஸ் பண்ணியிருக்கு. அப்போ இப்போ நான் பொதுவாக எல்லா ஸ்கூலுக்கும் மரம் நட்ட போவேன். எல்லா வருஷமும் ஒரே இடத்த தான் காட்டுவாங்க. எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கும் மரம் நட்டுறதுக்குன்னே ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அதை தான் காட்டுவாங்க. வருஷம் வருஷம் நம்ம நட்டிட்டு போனோம்னா தோண்டி எடுத்துருவாங்க, நம்ம தெரியல. இப்போ அப்படி இல்லாமல் அண்ணன் வச்ச மரங்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்குது. இதனால தான் ஃபேன் மைனிங் இல்லாமல் காப்பாற்றப்பட்டுச்சு. 10,000 மரம் அப்படி ஆனால் சாதாரணமான ஆள் கிடையாது. இப்போ அந்த நிறைய வேட்டையாடுனதுனால மயில் பெருகிட்டு, இப்போ மயில் பெருகினதுனால விவசாயிகளுக்கு அழிவு. நிறைய பாம்பாது காளைகளை அப்புறம் வாழைக்கை அப்புறம் திட்டோம். அதனால சாப்பாடுக்கு வந்து வழியிலே எல்லாத்தையும் கால் பண்ணுவோம். இல்லை ஒரே ஃபுட் செயினில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் நமக்கு தான் அழிவு. இப்போ எங்கேனாலும் மயில் பெருகி தான் தெரியுது. வாங்க சார், இப்படி சரி. மேலே கவர் ஆகும். அதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸாக எதிராக செஞ்சுட்டு கிடக்கும். நைட்டு தான், அது நைட்டு ஃப்ரீ ஆயிரும். ஆமாம், 7 மணிக்கு கிளம்பி 19
இல்லைன்னா எந்தெந்த டைம் பார்த்து வவ்வால் வாயாலே சாப்பிட்டு வாயிலே கட்டு அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல தெரியுமா அது? மரம் கடிக்கிறது வாயால் கடிக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா தெரியாது அது சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லை, வவ்வாலுக்கு மரம் கடிக்கிறது தண்ணி இடமும் இருக்கிறது அது கட்சி குழந்தை உருவாகி அவங்க அப்படிதானே 2 குழந்தை இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் குழந்தை தாமதமானோடனே அந்த அம்மா வந்து ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. எடுத்துட்டு வந்து ஒரு 6 மரத்தை இங்கே கொண்டு வச்சு சேர்த்து வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துருக்காங்க. வளர்த்து எனக்கு அவங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலோடு வளர்த்துருக்காங்க. இதில் வந்து ஒரு மரம் பட்டு போயிடுச்சுன்னா ஒரு மரம் முருங்கிச்சு. இப்போ 5 மரம் சேர்ந்து இருக்குது. சாதாரணமான மரம் கிடையாது. ஸோ இதை வச்சு அவங்க வளர்க்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 5 அதுக்கு பிறகு 5 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. ஸோ ஒரு சிம்பாலிக்காக 5 மரம் இருக்குது, 5 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் கடைசியாக பிறந்தது தான் அண்ணன். சரிதான்? ஆமாம், அதில் கடைசியாக பிறந்தது தான் அண்ணன். அம்மா 100 வருஷம் ஆகுது, இன்னும் உயிரோடு இருக்காங்க. இதை வச்சு வளர்த்த அம்மா இன்னும் இருக்காங்க. அண்ணனுடைய தாயார் தான் 100 வயசு ஆகுது. ஸோ அம்மாட்ட இருந்து அதே இன்ட்ரெஸ்ட்டாக அண்ணனுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கோம்ல. ஸோ அதனால தான் அம்மா 5 மரம் வச்சுருக்காங்க. மகன் இன்னைக்கு 10,000 மரத்துக்கு மேலே வளர்த்துருக்காங்க. அதனால் இன்னும் உங்கள் அம்மா பேரை சொல்கிறதுக்கு இந்த மரம் இருக்குது. அதனுடைய அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே, பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. எங்கள் எல்லாம் ஒவ்வொரு சர்ச்சில் போதகர்களாக இருக்காங்க. நிறைய மக்களுக்கு போதனை பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக இனிமேல் நாரும்போனையும் இந்த திருப்படியூர் மருதூரையும் பேசாமல் இருக்க மாட்டாங்க. சரியா? அவங்களுடைய எல்லா பணிகளும் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. எங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆக்கமும் ஊக்கமும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்படிதான் இல்லை ஒரு கிளாப் பண்ணி எங்களுக்கு. ஆனால் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? எங்களுக்கு ஆலோசனை இதே மாதிரி இல்லையா அந்த ஒரு மனசு வந்து அந்த மரத்துக்குள்ளே போனாலே எந்த இதில் போனாலும் சரி அந்த மனசு வந்து இதாகிடும். நம்ம வீட்டில் கஷ்டம் இருக்கும், கஷ்டம் ஒரு 10 நிமிஷம் அந்த மரத்தில் நிழலில் போய் உட்காருங்க, அந்த கஷ்டம்லாம் நீங்கள் அது அப்படி போய் இப்போ எங்கள் ஊர்லலாம் இப்போ அதில் வர வைக்கிறதுக்கு ரொம்ப எதிர்ப்பு, பயங்கர கண்ணெல்லாம் பிடிங்கி போட்டுருவாங்க எல்லாம். அவ்வளோ எதுக்க நான் கண்ணு வைக்கிற விடவே இல்லை. விடாமல் விடும் முயற்சியில் தான் இந்த 10,000 மரத்தையும் வளர்த்தோம். அது யாரும் நம்ப முடியாது. ஒரு மனுஷன் எப்படி 10,000 மரம் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது மணி அடிக்கி ஒரு மரம் வளர்க்க முடியும். நான் நம்ம ஊரில் வளர்த்தே காட்டணும் அப்படிங்கிறது ஜட்ஜியாக தான் நம்மளுக்கு வந்து முழு அவங்க ஒத்தாசை வந்து நிறையா. அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த மரம் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா எங்கள் ஊரில் இந்த மணலில் வந்து கடத்து அவங்க ஆயுசு பிறகு எப்படி இருந்தாலும் மணலை கவர்மெண்ட் அழிட்டு தரும். நான் இருக்காரையும் பார்த்துருவேன். அதுக்கு பிறகு யார் இந்த மணலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல ஏஓ கலெக்டர் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பேசலாம். இது அப்படி ஃபாரஸ்ட்டை உருவாக்கிட்டோம்னா மணல் யாரும் அள்ள முடியாது. மரத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதை போட்டணும் அப்படின்னாங்க. நீங்கள் அதை போடணும்னா யார் இந்த ஊரில் மரத்தை வளர்க்கா அப்படிங்கிறது ஊருக்காரங்களை பிடிச்சி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்தாங்க யாருமே அதை மரத்தை வளர்க்க முடியாது, மணலில் மரம் வளர்க்க முடியாதுங்கிறாங்க. நான் இப்போ சின்ன பையன் தான், 24 வயசு தான் ஆகுது. நான் மரத்தை வளர்த்து காட்டுவேன் அப்படின்னு. அப்போனா இவனை எடுங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னாங்க. எடுத்து இன்னைக்கு மரம் 10,000 மரம். ஸோ அண்ணன் பேர் நாரும்பு. இந்த கோயில் சாமி பேர் அது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நாரும்புநாதன் ஒரு ரைட்டர், ஃபேமஸ் ரைட்டர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த சாமி பேர் தான் வச்சுருக்காங்க. அதனால் அண்ணனுக்கு நிறைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அவங்க பணி செய்யப்பட்டோம். மறுபடியும் நாங்கள்
காலத்தில் டேம் கட்டப்பட்டது, வெள்ளைக்காரனால் கட்டப்பட்டது அந்த டேம். அது வந்து எத்தனை சதுரடிப்பு மைலேஜ் எல்லாம் ஃபுல் 20 சீரியஸ் பூரா அவங்க போட்டுருப்பாங்க பாருங்கள். இதுதான் அதாவது வெள்ளைக்காரன் இந்த டேம்பை கட்டிட்டு 48 சுதந்திரம் வாங்கிட்டு நம்ம அழிக்கிட்டோம் அவங்கள போய் சுதந்திரம் அடிச்சுட்டு. கடைசியாக கட்டின டேம் வந்து நம்ம காரையார் டேம் தான். இந்த டேம் வந்து இத்தனை வருஷ காலம் ஆகுது, இன்னும் ஒரு லீக்கேஜ் கூட இல்லாமல் டேம் வந்து நம்ம நல்லா இருக்குது. ஒரு 7 செட்டாஸ் போட்டிருக்கோம். அது 141 42 ஆட்டோமேட்டிக் திறந்துருவாங்க. 42 ஆட்டோமேட்டிக் திறந்துருவாங்க. அதுக்கு மேலே குழல் நிப்பாட்ட முடியாது, அதுக்காக திறந்துருப்பாங்க. மற்ற நேரங்கள் பூரா இந்த குழல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த குழலில் இருந்து தண்ணி அவுட்டாகி தாம்பரம் ஓடி ஆட்டோமேட்டிக்காகவே கீழே போயிட்டு ஃபுல் இதில் வரும்போது தான் டேம்பை வந்து திறப்பாங்க. மற்ற நேரங்களில் திறக்க மாட்டாங்க. இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நம்ம என்னென்னா, நம்ம கீழே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ டைகர்ஸ் பாதுகாப்பு பகுதிகளில் இருக்கும், டைகர் ரிசர்வுக்குள்ளே உள்ள இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் டேம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. இந்த ஃபோட்டோ நம்ம எடுத்து வெளியில் ஷேர் பண்ணக்கூடாது. பாதுகாப்பு நடவடிக்கைக்காக மற்ற யாருமே ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி தெரிஞ்ச டீமை மட்டும்தான் பல அனுமதி பெற்று தான் உள்ளே வாங்கியிருக்கோம். எல்லா ஜென்ரல் டூரிஸ்ட்டோ இல்லை அவங்களுக்கோ பர்பஸ் இல்லாமல் இங்கே விட மாட்டாங்க, இதை தாண்டி விட மாட்டாங்க. நம்ம இந்த மொபைல் ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வேண்டாம், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். சிம் தயார் பண்ணி இங்கேயே கல்லை கொண்டு போகாமல் அப்படியே குமிச்சு உள்ளே போட்டாங்க அவங்க. அந்த பக்கம் தண்ணி இன்னும் கொஞ்சம் முதல்ல வந்து பிடிக்கிறாங்க. அதை பார்த்தா சொல்கிறேன். இந்த மரத்துக்கு பேர் வந்து டேம்ப் வச்சுருக்கீங்க, பேர் காரையா டேம்ப் அப்படிம்பாங்க பொதுவாக. இன்னொரு இந்த பார்த்தீங்கன்னா பாவநாசம் டேம்ப். பேப்பரெல்லாம் அப்போ தான் போடுவோம், பாவநாசம் அப்படின்னு போட்டிருப்போம். அது ரெண்டுமே ஒரே பேர் உள்ள டேம் இந்த டேமு தான். இந்த டேமில் பார்த்தீங்கன்னா 5 ஆறுகள் வந்து ஒரே இடத்துல சேரும். வெள்ளைக்காரன் கட்டினோம்னா சர்வசாதாரணமாக அவன் கட்டலை, நல்லா யோசிச்சிருக்கான். 5 ஆறு ஒரே இடத்துல சேர்ந்து வர்ற இடம் இந்த இடம் தான் யான்னு சொல்லி தான் இந்த கணவாயை உடச்சி இவ்வளோ டேம் கட்டி வச்சுருக்கான். அப்போ 5 ஆறுன்னு சொன்னால் ஒன்று காரையார், ரெண்டாவது கௌதலையார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பனார், அதுக்கப்புறம் தாமிரபரணி, அதுக்கப்புறம் மயிலார். இந்த 5 நதிகளே உற்பத்தி சேர்ந்து டேம் கட்டி வச்சுருக்கான். இந்த தாமிரபரணி அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தாமிரபரணி வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் கடலில் போய் கலக்கிற ஒரே நதி அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நெல்லை மாவட்டத்தில் உற்பத்தியாகி அது வந்து முடிவு வைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நதிகள் வந்து அதில் சேரும், ஒரு நதி மட்டும் இல்லை. இதனுடைய உற்பத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா தான், தமிழ்நாடு கிடையாது. முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்தது, இப்போ கேரளாவை வந்து பொதியை கேரளாவுக்கு இப்போ கொடுத்த உடனே இது பொதியைக்கு பின்புறத்துலேருந்து வருது இப்போ, புரியுது உங்களுக்கு. ஆனாலே இப்போ ஒரிஜினலாக நம்ம தமிழ்மொழி இங்கே ஆரம்பித்தது இல்லைன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஆனால் அங்கேருந்து அதுக்கு அடுத்தபடினா சோப்பார் அப்படின்னு ஒரு ஆறு ஜாயிண்ட் ஆகுது, பேயார் அப்படின்னு ஒரு ஆறு ஜாயிண்ட் ஆகுது, வெள்ளுவரையார் அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் ஆகுது. 3 ஆறுகள் அங்கே ஜாயிண்ட் ஆகுது உங்களுக்கு அங்கேயே மேலேயே. அது சிறு தூரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளார் அப்படின்னு அப்படி ஒரு ஆறு வந்து அதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ 4 ஆறுகள் அதில் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ தாமிரபரணி ஒன்று தனியாக இருக்குது. அப்போ 5 ஆறுகள் சேர்ந்தது தான் தாமிரபரணி, புரியுதா உங்களுக்கு. அது சேர்ந்து வந்து உங்கள் உள்ளே விழுந்தது. அப்போ இதே மாதிரி சப்ஜெக்டில் பார்த்தோம்னா இங்கேயும் தாமிரபரணி சேர்ந்து இத்தனை ஆறுகள் 5 ஆறுகள் 5 நதிகள் சேர்ந்தது தான் தாமிரபரணி டேம். அப்போ இத்தனை நதிகள் சேர்ந்து இணைஞ்சி வந்து டேமுக்குள்ளே விழுந்து இங்கேருந்து தான் அது தாமிரபரணியாக ஒரே பேரில் போகுது. தாமிரபரணி அப்படிங்கிறது ஒரே பேரில் டேம்பில் இருந்தால் உற்பத்தியாகி போகுது. இது எத்தனை சதுர கிலோமீட்டருங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த இது கடந்து போக சொல்ல வந்தீங்க அப்புறம் சார்? சொல்லுங்கள் சார். இப்போ கடந்து போகிறதுக்கு இப்போ ஒரு ஐயா சொல்லியிருந்தாங்க, கட்டமலை எஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதான் அண்ணா தெரியுது பாருங்க ஒரு இடம், அந்த ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுதா, அந்த ஓரத்தில் தண்ணி கட்டு ஓரத்தில் தெரியுதா அண்ணா தெரியுது பாருங்க. அது ஓட்டு பில்டிங். அது நமக்கு சரியாக அந்த வெயில் இருக்கிறதுல சரியாக தெரிய மாட்டேங்குது. அண்ணா இருக்கு பாருங்க நேராக அந்த டோனாவூர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. 70 அவங்க விட்டுட்டாங்க, இல்லை ஒரிஜினல் கம்ப்ளீட்டாகவே இன்னும் ஜெர்மன் தான்.
என்ன பண்ணலாம்? போலையா